மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 25 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டே நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா எப்படியோ அந்த நகையை பூசாரிக்கிட்ட கொடுத்து மாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேஷ்மா வராங்க. ரேஷ்மா ஸ்டைலாக ஒயிட் கலர் ஃபேன் ஷர்ட்டில் வராங்க. இதை பார்த்துட்டு ஆகா இவ செம்ம அழகா இருக்காளே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. ரேஷ்மா அங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு ஹாய் கார்த்திக் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு சொல்லுங்க அப்படின்னு. ரேஷ்மா கேட்குறாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களோ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேஷ்மா சொல்கிறாங்க ஸோ க்யூட் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு சரி நகையெல்லாம் போட்டுட்டு போனீங்களா அப்படின்னு. அப்போ ரேஷ்மா சொல்கிறாங்க நகை போட்டுட்டு போனேன், எல்லாருமே வந்துட்டு என் நகையை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு அந்த நகை வந்துட்டு நீங்கள் போட்டதுனால தான் அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ரேஷ்மா நினைக்கிறாங்க ஆகா சரியா வலியிறானே அப்படின்னு. அப்போ ரேஷ்மா நேராக நகையை கொடுத்துட்டு இந்த நகையை வந்துட்டு யாருமே அவ்வளோ சீக்கிரமா தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் 2-3 டைம் தான் உங்ககிட்ட ஃபோன் பேசியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு நகையை கொடுத்துருக்கீங்க அவ்வளோ நம்பிக்கையோட அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு தேவி, எனக்கு உண்மையில அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு. அப்போ தேவி சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் நான் பிறந்ததுலேருந்தே அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி அவரோட சேட்டைய ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் வந்துட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, வந்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு. அப்போ ரேஷ்மா நினைக்கிறாங்க சரியான பொறுக்கியா இருக்கானே அப்படின்ட்டு நேராக ரேஷ்மா சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட சின்ன வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் லேட்டாக போனால் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு டவுட் படுவாங்க, இதனால பிரச்சனையாகும், அதனால நான் சீக்கிரம் போகிறேன், இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி, இன்னொரு நாள் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ரேஷ்மா சொல்கிறாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவுக்கு பாய் சொல்கிறாரு. ரேஷ்மா நேராக கார்த்திக்கு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதோட திரும்பி நின்று பிளேன் கிஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆகா நமக்கு சரியான ஒரு ஆள் சிக்கிட்டாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேஷ்மா நேராக கார் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம மாயாவை பார்க்க போகிறாங்க. மாயா வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரேஷ்மா காரை நிப்பாட்டிட்டு மாயாவை போய் பார்க்குறாங்க. மாயா நேராக ரேஷ்மா கிட்ட ரேஷ்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாயா, ஈஸியாக அவனை சமாளிச்சிடலாம், ஆனால் நீ சொன்ன மாதிரியே சரியான பொறுக்கியா இருக்கான், போனத்தோட வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்றான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்னா அந்த மாதிரி ஆளுக்கிட்ட தான் எங்கள் தங்கச்சி தனா சிக்கிட்டு இருக்கா, அவன் கிட்டேருந்து எப்படியாவது தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேஷ்மா சொல்கிறாங்க கவலைப்படாத, உனக்கு அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் தேங்க்ஸ் ரேஷ்மா அப்படின்னு சொல்ல, ரேஷ்மா அந்த மாயா கிட்ட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு மாயாவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகியும் பார்வதியும் நம்ம சிவாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவா சொல்கிறாரு நான் அந்த லிங்கத்துக்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த லிங்கம் என்ன சொல்கிறான்னா இந்த நகைக்கு அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறான், எப்படி அவன்கிட்டேருந்து நகையை வந்து வாங்குறது, அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசினான்னா கண்டிப்பாக நகை அவன்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி எதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, அந்த நகையை அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு நீ அந்த அளவுக்கு நம்பி இருக்கிற ஒருத்தனை அவன் சரியான திருட்டு பையனும் உனக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதி அழுகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க சிவா அண்ணனை பாத்தியா அப்படின்னு. சிவா சொல்றாரு நான் போயிட்டு அண்ணனை பார்த்தேன், இந்த பார்வதி நகையை மாத்தி வச்சதை சொன்னேன், ஆனா அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா, இது மாதிரி பார்வதி வந்து நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதனால என்னோடைய போகட்டும், நான் தான் இந்த நகையை எடுத்ததாவே இருக்கட்டும், நீ வீட்டுல போயிட்டு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு அண்ணன் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டாரு, இல்லைன்னா நான் எப்பவோ இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம பார்வதி ரகுராமோட நல்ல குணத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அவருக்கா நம்ம துரோகம் பண்ண நினைச்சோம் அப்படின்னு. அப்ப சிவா நேரா பார்வதியை பார்த்து பாத்தியாடி என்னன்னு, கெட்டவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவருக்கு போய் எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க என்னங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு.
அதுக்கப்புறமா பார்வதி நேரா சிவாவை பார்த்து, சிவா எப்படி சிவா இனிமே வந்துட்டு உன் அண்ணனை காப்பாத்துறது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணன் தானாவே அந்த தப்பை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால அண்ணன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ் சொல்றாங்க. என்னதானே பண்றது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேரா சாமி கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் புருஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு, செய்யாத தப்புக்கு போயிட்டு ஜெயில கிடக்குறாரு. நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றணும். இந்த ஊருக்காகவும் இந்த கோவிலுக்காகவும் அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு கிடைச்ச வெகுமதி இதானா, என் புருஷன் எப்படியாவது வெளியில வரணும், நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சாமி கையெடுத்து கும்பிட்டு சாமியை கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோயிலை காமிக்கிறாங்க. கோயில்ல வந்துட்டு பூசாரி எல்லாருக்கும் வந்துட்டு துண்ணூறு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பூசாரி வந்துட்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு அந்த கையில வச்சிருக்கிற அந்த தட்டை தூக்கி போட்டுட்டு, டேய் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த பூசாரி சொல்றாரு, நல்லவனை இப்படி தண்டிச்சிட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. ஒரு நல்லவனை இப்படி தண்டிச்சிட்டீங்களே, இந்த ஊர்ல நல்லவனை சுத்திக்கிட்டு இருந்தானே அந்த தலைவன் எங்கடா அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப டக்குன்னு ஊர் தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஜானகி குடும்பத்துல உள்ளவங்க, புவனேஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப அவரு சாமி ஆடுறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல நல்லவனா சுத்திக்கிட்டு வந்த ஒருத்தனை இப்படி அநியாயமா கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கீங்களே, என் நகை என்ன நகைன்னு எனக்கு தெரியாதா, என் நகை போலி நகை இல்ல நல்ல நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, அப்ப இங்க இருக்கிற நகை உண்மையான நகையா, அம்மனே வந்து கோவப்பட்டு சொல்லிட்டான்னா கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப லிங்க சொல்றாரு, என்னங்க இப்பதானே பத்திரம் கொண்டாந்து வச்சு செக் பண்ணி பார்த்தோம், அதான் போலியான நகை அப்படின்னு தானே சொன்னாங்க, நீங்க என்ன புதுசா ஒரு பிரச்சனையை உண்டாக்குறீங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, அப்ப சாமி வந்து ஆடிட்டு போயிருக்காங்களே அதை வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியுமா, அந்த நகையை வெளியில எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் ஷாக் ஆகுறாங்க. பசுபதி கேட்கறாரு, என்னம்மா இது புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா என்ன வேணாலும் நடக்கட்டும், இங்க இருக்கிறது போலி நகை தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் போயிட்டு நேரா அந்த நகையை எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்ப பத்தரை கூப்பிடுறாங்க. அவர் வந்ததோட சொல்றாரு, என்னங்க இது நேத்து தானே சொல்லிட்டு போனேன், இது டூப்ளிகேட் நகை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, யோ செக் பண்ணிட்டு சொல்லியா அப்படின்னு. உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கி செக் பண்றாரு. அப்ப அந்த நகையை தீட்டி பாக்குறாரு. பார்த்தா செம்ம சாக்காவுது அவருக்கு. அவரோட முகம் மாறுறத பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயா இது எல்லாமே சுத்தமான தங்கம் யா அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. அப்ப ஒருத்தர் கேக்குறாரு, நேத்து நீ தானையா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போன, போலி நகைன்னு சொன்ன அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நேத்து நான் பார்த்துட்டு போகும் பொழுது அது போலி நகை தான், ஆனா இப்ப தங்கமா மாதிரி இருக்கு, என்னன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, ஒரு நல்லவரை இப்படி தந்திச்சிட்டமே நம்ம சரியா கவனிக்காம அப்படின்னு சொல்ல. உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, சீக்கிரம் போயிட்டு ரகுராம் ஐயாவை கூட்டிட்டு வரணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இது எப்படி தங்கமா மாறுனுச்சு அப்படின்னு புவனேஸ்வரிக்கு ஷாக்கு. அப்ப பசுபதி கேட்கிறாரு, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இரு நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. லிங்கத்துக்கும் செம்ம குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நேரா கோயில் ஜெயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி அந்த ரகுராம் இன்னும் வந்துட்டு ஜெயிலை விட்டு வரல இல்லை அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, அவனே அந்த தப்பை ஒத்துக்கிட்டதுனால போலீஸ் வந்துட்டு அவனை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்தால நம்ம குடும்பம் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ரகுராம் வந்துட்டு ஜெயிலுக்கு போக போறான். அதுக்கப்புறம் அவன் குடும்பமே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு விழுந்து சாகட்டும், எனக்கு அந்த குடும்பமே அவமானப்படணும், இத்தனை வருஷம் கழிச்சு நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி. அந்த ஜானகி ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, கவலைப்படாதம்மா, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும் அப்படின்னு. அப்ப கார்த்தி வீட்டுக்குள்ள வராரு. அப்ப கார்த்தி பேக்ல நகையை கொண்டு வராரு. அப்ப புவனேஸ்வரி நிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அத்தை இருக்காங்களே, இப்ப எப்படி இந்த நகையை கொண்டுட்டு போறது அப்படின்ட்டு, சரி வீட்டு கொல்லை பக்கத்தால வருவோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாம வீட்டு கொல்லை பக்கத்தால வராங்க. வந்துட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சிடுறாரு. எடுத்து வச்சுட்டு கார்த்திக் கம்மக்கமா வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த நகை இங்கதானே இருக்கு அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா நகை இங்கதான் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத,
அந்த ரகுராம் ஜெயிலுக்கு போகிறத பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தலைவர்களை காமிக்கிறாங்க. அவங்க நேராக ஜெயிலுக்கு கிளம்பும் பொழுது ஜானகி வராங்க. அப்போ தலைவர் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள்லாம் அங்கே வர வேணாம்மா, நாங்கள் போயிட்டு ஐயாட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்காங்க. அப்போ தலைவர்கள் எல்லாரும் போனதோட சிவா நேராக வந்துட்டு அந்த புவனேஸ்வரியை பார்த்துட்டு, எங்கள் அண்ணனை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் திட்டமிட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் கடவுள் கண்டிப்பாக வந்துட்டு நல்லதை தான் ஜெயிக்க வைப்பார். உங்களோட ஆணவம் கண்டிப்பாக ஒரு நாள் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேராக அவங்க அண்ணனை கூப்பிட்றதுக்காக போகிறாரு. இன்னொரு பக்கம் நேராக அந்த ரகுராம காமிக்கிறாங்க. அப்போ தலைவர்கள் எல்லாரும் வராங்க. வந்துட்டு நேராக போலீஸை பார்க்குறாங்க. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. அவர் கேட்குறாரு என்ன அப்படின்னு. அப்போ தலைவர் சொல்கிறாரு, ஐயா ரகுராம் ஐயா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க வந்தோம் அப்படின்னு. போலீஸ் கேட்குறாரு, வாபஸ் வாங்க வந்தீங்களா? நீங்கள் தானே அவரை நகையை திருடிட்டாரு அப்படின்ட்டு கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் தெரியாதனமாக அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாரு, என்ன தெரியாமல் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. அப்போ தலைவர் சொல்கிறாரு, ஆமையா நேற்று தங்க நகையை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது போலி நகையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் சாமி வந்து ஆடுனுச்சு. அம்மன் சொன்னா இது மாதிரி அது போலி நகை இல்லை, உண்மையான நகை தான் அப்படின்னு சொன்னதோட நாங்களும் அந்த நகையை செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த நகை தங்க நகைன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் நேற்று இருந்த அந்த போலி நகை எப்படி தங்க நகையாக மாறினுச்சுன்னு தெரியல. ஆனால் நகை இருந்த இடத்துலயே இருக்கு. இதுக்கும் ரகுராம் ஐயாவுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லைன்னு இப்போ தெரியுது. ஐயா தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவரு. அவர் மேலே எப்படிதான் இப்படி பொய்யான கேஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இங்கே பாரு கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதோட ரகுராம் வெளியில வராரு. ரகுராம் நேராக அவங்கள பார்க்க அந்த தலைவர்கள் ரகுராம கையெடுத்து கும்பிட்டு, ஐயா நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த ஊருக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட மதிக்காம உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்றாரு, இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சு நடந்தது இல்லை, எல்லாமே சூழ்நிலையால நடந்தது. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா போலீஸ் நேரா சிவா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல, சிவா பேனாவை வாங்கி அவங்க அண்ணன்ட்ட கொடுக்க அவங்க அண்ணன் கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு முடிச்சதோட போலீஸ் வந்துட்டு, இங்க பாருங்க இதுக்கப்புறமாவது ஒழுங்கா விசாரணை பண்ணி கேஸ் கொடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட தலைவர்களும் அவரை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரகுராம் இங்கேருந்து வெளியில வராரு. அப்ப எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. கையெடுத்து கும்பிட்டு ரகுராம்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஊர் மக்களே. அப்போ இதை வந்து நம்ம மாயா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெரியப்பா ரிலீஸ் ஆனதை பார்த்துட்டு. அப்போ நம்ம தலைவர்கள் நேராக ரகுராமை பார்த்து, ஐயா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நேராக கோயிலுக்கு வாங்க ஐயா, உங்களுக்காக நாங்கள் கோயிலில் காத்திருக்கிறோம் அப்படின்னு. ரகுராமும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துலேருந்து போனதோட ரகுராம் நேராக சிவாவை பார்த்து, சிவா எப்படி சிவா என்ன நடந்துச்சு, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, அண்ணா நான் எதுவும் பண்ணலைண்ணா, ஆனால் கோயிலில் இருந்த அந்த போலி நகை எப்படி தங்கமாக மாறிடுச்சுன்னு இது வரைக்குமே தெரியல அப்படின்னு. அப்போ ரகுராம் கேட்குறாரு, எப்படி சிவா போலி நகை எப்படி தங்கமாக மாறும் அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அதானே எனக்கும் புரியல, ஆனால் நம்ம கும்பிட்ற தெய்வம் தானே நம்மளை காப்பாற்றிருக்கு. அந்த தெய்வம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கவே முடியாதுண்ணா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஆமாம் சிவா அப்படின்னா. அதுக்கப்புறமா சிவா சொல்கிறாரு, அண்ணா நம்ம நான் கெட்டவங்க இல்லைண்ணா, நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் கெட்டது நடக்காதுண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம சரிவியா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பட பெரியப்பா ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி தனா வந்துட்டு அவங்க அப்பா வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வராரு. வந்ததோட தனா ஓடி போய், அம்மா அப்பா வந்துட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு ஆரத்தி ரெடி பண்ணுறாங்க. ஆரத்தி ரெடி பண்ணி நேராக பத்மா கிட்ட கொடுத்து, இந்தா பத்மா அப்படின்னு சொல்ல, பத்மா கேட்குறாங்க, ஏன் ஏன் நீ அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீ கொண்டு போய் கொடுத்து ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை கொண்டுட்டு போயிட்டு ரகுராமுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ பார்வதி வந்துட்டு அப்படியே மனசால ரொம்ப வருத்தமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரகுராமுக்கு வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு உட்காந்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஜானகி நேராக சிவா கிட்ட கஞ்சாட காட்ட. அப்போ சிவா நேராக அவங்க அண்ணன்ட்ட, அண்ணா கோவிலில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போகலாமா அண்ணா அப்படின்னு கேட்க. இதை கேட்டுட்டு
ரகுராம் வந்துட்டு அமைதியாக இருக்காரு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணா கோவிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சிவா, நான் கோயிலுக்கு வரல அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ஜானகி. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பரவு, உன் மேலே அப்பட்டமாக அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் அவங்க கூப்பிடுறாங்க. போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, அம்மா நான் இனிமே அந்த கோயிலுக்கு போகலமா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ரகுராம் அமைதியா இருக்காரு. நேரா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு சிவா சொல்றாரு, என்ன இது, அண்ணன் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா இனிமே நீதான்ப்பா பொறுப்பு, அண்ணனுக்கு அடுத்து நீதானே, நீதான் இனிமே எல்லா பொறுப்புகளையும் பண்ணணும் அப்படின்னு. சிவா சொல்றாரு, அண்ணி என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டுட்டு நம்ம பார்வதி வந்துட்டு நேராக ரகுராம் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரகுராம் முன்னாடி போய் நின்று கையெடுத்து கும்பிட்றாங்க. மாமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் எதுவுமே பேசவே இல்லை. அப்போ நம்ம பார்வதி வந்துட்டு டக்குன்னு ரகுராமோட காலில் விழ. இதை பார்த்துட்டு ரகுராம் அதிர்ச்சியாகி, என்ன பார்வதி பண்ணுற அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்கிறாங்க, மாமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் புருஷனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டேன். ஜானகி என்னை அவமானப்படுவாங்க அப்படின்னு நினச்சிதான் இதெல்லாம் பண்ணேன். கடைசியில் அது உங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த கடவுளாக பார்த்து அந்த நகையை மாற்றி வைக்காம இருந்திருந்தா இன்னரும் அந்த தண்டனை உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, சிவாவோட நல்ல வாழ்க்கைக்காக தானே நீ இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க. கண்டிப்பாக உன் மேலே நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். தப்பெல்லாம் என் மேலே தான். நான் என்றைக்கும் அந்த பொறுப்புகளை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நானே இந்த வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டு இருந்தது ரொம்ப தப்பு. நீ கவலைப்படாத, உன் புருஷனுக்கு தானே ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அவன் இந்த ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீ கவலைப்படாத, நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும். உன் புருஷனுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பார்வதி சொல்றாங்க, நீங்க என் குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது யோசிக்கிறீங்க, ஆனா கடைசியில நான் உங்களை இப்படி தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்ட்டு பார்வதி அழுக. ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயம் இந்த குடும்பத்துல உள்ள உனக்கு, எனக்கு, ஜானகிக்கு, சிவாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால தயவு செஞ்சு நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, கிட்டவங்களுக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே மாமா, உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு செம்ம கோவத்துல நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ரகுராம் எப்படி ரிலீஸ் ஆனா, எப்படி கோயிலில் தங்க நகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பீரோவில் இருக்கிற நகையை போய் பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே போலி நகை. அதை பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்கே உள்ளதெல்லாம் எப்படி போலி நகையாக மாறுனுச்சு அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க புவனேஸ்வரி. அந்த நேரத்தில் கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட புவனேஸ்வரி கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க, அத்தை என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்போதான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை நான் அவமானப்படுத்துறது, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை உங்களுக்காக நான் ஒரு முடிவெடுக்கிறேன். இனிமேலும் அந்த தனாவை சும்மா விட மாட்டேன். நான் போயிட்டு தனாவை அவள் ரூமுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருடா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவமானப்படணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. செவரேது இது குதிச்சு நேராக தனாவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தனா போர்வையை மடித்து வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ கதவை தாப்பால் போடுறது தெரியுது. திரும்பி பார்த்தா கார்த்தி வந்து நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட தனா செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெலைக்கானை கிளிக் பண்ணினா ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தான்.